வணக்கம். வெல்கம் டு ஷானு சமையல். டேஸ்டியாக செய்யணும் அப்படின்னு யோசிக்கிறீங்கன்னா சிம்பிளான டேஸ்டியான இந்த காம்போ ட்ரை பண்ணுங்கள். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் எந்த அரிசியில் வேணும்னாலும் இந்த சாதம் பண்ணலாம். நான் இன்னைக்கு பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். 1 கப் அரிசியை இந்த பவுலில் சேர்த்துட்டு கழுவி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இது முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு 20 நிமிஷம் ஊற விட்டுடலாம். அடுத்ததாக இந்த மிக்ஸி ஜாரில் ஒரு 5 பச்சை மிளகாய், ஒரு 4 பல் பூண்டு, அதை விட கொஞ்சம் கம்மியாக இஞ்சி, இது எல்லாத்தையும் நைஸாக அரைச்சிக்கலாம். நான் இன்றைக்கி தக்காளி சாதத்துக்கு மிளகாத்தூள் சேர்க்க போகிறதில்ல, பச்சை மிளகாவோட காரத்தில் தான் இருக்க போகுது. இந்த ஃப்ளேவரில் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம இன்றைக்கி ப்ரெஷர் குக்கரில் வைக்கிறதுனால அது குக்கரை சூடு பண்ணிவிட்டு அதில் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு கூடவே 1 டேபிள் ஸ்பூன் நெய்யும் சேர்த்துக்கலாம். இது நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு 2 பிரிஞ்சி இலை, 1 துண்டு பட்டை, கொஞ்சமாக கல்பாசி, ஒரு அன்னாச்சி பூ, 3 ஏலக்காய், 3 கிராம்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பொரியணும். அடுத்ததாக ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி மெல்லிசாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து இந்த வெங்காயத்தோட கலர் லேசாக மாறுற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சோம் இல்லையா இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், அந்த விழுது இதில் சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். அடுத்ததாக தக்காளி சேர்க்கணும். நம்ம தக்காளி சாதம் அப்படின்றதுனால தக்காளி நிறைய சேர்க்கணும். ஒரு 4லேருந்து 5 தக்காளியை வெட்டி சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு வதக்கி விட்டுலாம். தக்காளி பாருங்கள் நல்லா சாஃப்டாக வதங்கிடுச்சு. இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும், ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர், இது கலருக்காக தான். காரத்துக்கு நம்ம ஆல்ரெடி பச்சை மிளகாய் சேர்த்துட்டோம், அதனால இதை சேர்த்துக்கலாம். காஷ்மீரி சில்லி பவுடர் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை விட்டுடலாம். இந்த பொடியெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா இது கூடவே கொஞ்சமாக மட்டும் கொத்தமல்லி இலை, ஒரு 10 போல் பொடியாக நறுக்குன புதினா இலை, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க 1 நிமிஷம் பக்கம். இந்த மசாலாலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரிசி ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அந்த தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு அந்த அரிசியை சேர்த்துக்கலாம். அது கூடவே தேவையான அளவு உப்பையும் சேர்த்துட்டு நல்லா 1 நிமிஷம் அந்த மசாலாவோட அந்த அரிசியை நல்லா கலந்து விட்டுறணும். அடுத்ததாக தண்ணி சேர்க்கணும். 1 கப் அரிசிக்கு 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்கணும். தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இது லேசாக கொதிக்க ஆரம்பித்ததும் மூடி வச்சிடலாம். ஸ்டீம் வந்ததுக்கப்புறமா வெயிட் போட்டுட்டு ஸ்டவ்வை நல்லா சிம்மில் வச்சு ஒரு விசில் வேக வச்சு எடுக்கணும். கிட்டத்தட்ட 5 நிமிஷம் ஆகும், 5லேருந்து 6 நிமிஷம், அந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ நல்லா வேக வச்சு ஸ்டீம்லாம் போயிடுச்சு. திறந்து பார்க்கலாம். சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு, அடியிலையும் ஒட்டாமல் வந்திருக்கு, செம்மையாக இருக்குது. இது குயிக்காக ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்குள்ளே ரெடி ஆகக்கூடிய ஒரு ரெசிபி தான். அரிசியை மட்டும் ஊற வச்சு வச்சிட்டிங்கன்னா டக்குன்னு ரெடி பண்ணிடலாம். ரொம்ப ரொம்ப குயிக்காக செய்யக்கூடிய ஒரு முட்டை ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு 5 முட்டையை வேக வச்சு வச்சுருக்கேன், தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். இதை ஃபஸ்ட்டு 2 கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டு ஒரு பேனை சூடு பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக 1 ஸ்பூன் மட்டும் எண்ணெய் சேர்த்து ஸ்டவ்வை நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. இதில் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், ஒரு 1/4 ஸ்பூன் கரம் மசாலா தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், தேவையான அளவு உப்பு ரொம்ப குறைவாக தான் சேர்த்துக்கணும். முட்டைக்கு உப்பு நிறைய தேவைப்படாது. இதில் கொஞ்சமாக கறிவேப்பிலையும் சேர்த்து இது நல்லா கலந்து விட்டுறணும். இதெல்லாம் நீங்கள் டக்கு டக்குன்னு சேர்க்கணும், அதனால தான் ஸ்டவ்வை நல்லா சிம்மில் வச்சுட்டு உடனே சேர்த்துருங்க, இல்லாட்டி பொடியெல்லாம் கருகி போயிடும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த முட்டை எல்லாத்தையும் சுற்றி அப்படியே வச்சிடலாம். வச்சுட்டு தீயை லேசாக மட்டும் ஏற்றிட்டு ஒரு சைடு ஒரு 2 நிமிஷம் நல்லா குக் ஆகட்டும். நல்லா ரோஸ்ட் ஆகி வரும். அதுக்கப்புறமா திருப்பி போட்டுக்கலாம் ஒன்று ஒன்றா. நம்ம சேர்த்த மசாலாலாம் பாருங்கள் முட்டையில் நல்லா பிடிச்சிக்கிச்சு. இப்போ இந்த சைடு திருப்பி விட்டு ஒரு நிமிஷம் இருந்தால் போதும். ரெண்டு பக்கமுமே அந்த மசாலா நல்லா கோட்டாகி
முட்டை வந்து நல்லா ஃப்ரை ஆகி ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது சர்வ் பண்ணும்போது கொஞ்சமாக பொடியான இருக்குன்னு கொத்தமல்லி இலையும் தூவிக்கலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியான, ரொம்பவே குவிக்காக பண்ணக்கூடிய எக் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. ஒரு சூப்பரான வெஜிடபிள் குருமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மிக்ஸி ஜாரில் ஒரு 5 பச்சை மிளகாய், ஒரு 4 பல் பூண்டு, ஒரு 1.5 இன்ச் அளவுள்ள இஞ்சியை தோல் சீவிட்டு இந்த மாதிரி பொடியாக வெட்டி சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து ஒரு பேனை சூடு பண்ணி அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு, எண்ணெய் சூடானதும் அதில் ஒரு துண்டு பட்டை, கொஞ்சம் கல்பாசி, 3 கிராம்பு, 3 ஏலக்காய், இது எல்லாம் நல்லா அந்த எண்ணெயிலேயே பொரியணும். இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கிடலாம். அடுத்ததாக ஒரு பெரிய வெங்காயத்தை மிக்சியில் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிருக்கேன், அதையும் சேர்த்து இந்த வெங்காயத்தோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடணும். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் வந்து நல்ல ஒரு வாசனை வருது. அந்த பச்சை வாசனையெல்லாம் போய் அதோட கலரும் லேசாக மாறி நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சிடும் இல்லையா பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, அந்த பேஸ்ட்டையும் சேர்த்து அதோட பச்சை வாசனையும் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடணும். அடுத்ததாக கொஞ்சமாக நறுக்குன புதினா இலை சேர்த்துக்கோங்க. ஜஸ்ட் ஒரு 4-5 இலை சேர்த்தா போதும், நிறைய சேர்த்துறாதீங்க. நம்மளுக்கு அந்த ஃப்ளேவர் மட்டும் இருந்தால் போதும், அதுக்காக தான் கொஞ்சமாக சேர்த்துக்கிறோம். இப்போ இஞ்சி பூண்டும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு 2 தக்காளியை மிக்சியில் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து இந்த தக்காளியும் நல்லா வதங்கி ஓரங்களில் எண்ணெய் கசிஞ்சு வரணும், அந்த அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுடலாம். அடுத்ததாக வந்து காய்கறிகள்லாம் சேர்த்துடலாம். நான் வந்து மிக்ஸ்டு வெஜிடபிள்ஸ் தான் எடுத்திருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் கேரட்டு, ஒரு 4-5 பீன்ஸு, ஒரு குட்டி உருளைக்கிழங்கு, அப்புறம் ஒரு 1/4 கப் வந்து பட்டாணி, பச்சை பட்டாணி. இது வந்து ஃப்ரோசன் பட்டாணி தான். நீங்கள் காஞ்ச பட்டாணி சேர்க்குறீங்க அப்படின்னா அது முன்னாடியே வேக வச்சு சேர்த்துக்கணும், ஊற வச்சு வேக வச்சு சேர்த்துக்கணும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து இந்த மசாலாலேயே நல்லா வதக்கிடலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு கப் போல் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுறணும். இப்போ மூடி வச்சு இது நல்லா ஒரு 2-3 நிமிஷம் அந்த காயெல்லாம் நல்லா ஓரளவுக்கு பாதி வேகிற அளவுக்கு இருக்கட்டும். இது வெந்துட்டுருக்க டயத்தில் நம்ம இதில் சேர்க்குறதுக்கு கொஞ்சம் ஒரு தேங்காய், முந்திரியெல்லாம் வச்சு ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். ஒரு 1/4 கப் போல் தேங்காய், ஒரு 10 முந்திரி, 1 டீஸ்பூன் சோம்பு, இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து தண்ணி சேர்த்து நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். இதுக்கு வந்து தேங்காய், முந்திரி கொஞ்சம் அதிகமாக சேர்த்தா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும், கிரேவியோட கன்சிஸ்டன்சியும் நம்மளுக்கு நல்லா கிடைக்கும். இப்போது காயெல்லாம் வெந்துருச்சான்னு பார்க்கலாம். காய் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 3/4 பாகம் அளவுக்கே வெந்துருச்சு. இப்போ இதில் வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த தேங்காய், முந்திரி பேஸ்ட், அதையும் சேர்த்து தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம முந்திரிலாம் சேர்த்துருக்கிறதுனால கிரேவி கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும், அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் மட்டும் இருக்கட்டும். இப்போ திறந்து பார்க்கலாம். சூப்பராக வந்து வெஜிடபிள் குருமா ரெடி ஆயிடுச்சு. கடைசியில் இதில் பொடியான இருக்குன்னு கொத்தமல்லி இலையை கொஞ்சமாக தூவிட்டு நல்லா கலந்து விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்ல ஸ்மூத்தாக நல்ல க்ரீமியான வெஜிடபிள் குருமா ரெடி ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு வந்து துவரம் பருப்பு வேக வச்சிடலாம். நான் ஒரு 1/4 கப் மட்டும் துவரம் பருப்பு எடுத்து நல்லா 2-3 தடவை கழுவி குக்கரில் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்து வச்சுருக்கேன். இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் சேர்த்துட்டு குக்கரை மூடிடலாம். ஸ்டீம் வந்ததுக்கப்புறமா வெயிட் போட்டுட்டு ஸ்டவ்வை நல்லா சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கணும். பருப்பு வந்து நல்லா சாஃப்டாக மசிஞ்சு வர அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கணும். இப்போ இந்த குக்கரை அந்த ஸ்டவ்வில் மாற்றிட்டு இதில் வந்து நம்ம இந்த பொரிச்ச குழம்புக்கு ஒரு மசாலா வறுத்து ரெடி பண்ணணும். அதுக்காக கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் எண்ணெய் சேர்த்துட்டு 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துருக்கேன். கூடவே 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் உளுந்து,
இது எல்லாத்தையும் நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கலாம். இந்த குழம்புக்கே வந்து மிளகோட காரம் தான் இருக்க போகுது. அதனால தான் அது 2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா, இது நல்லா வறுபட்டுச்சு. இது கூட ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்த உடனே நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். அந்த பாத்திரத்தில உள்ள சூட்லேயே வந்து இந்த தேங்காய் லேசா வறுபட்டுரும். நல்ல ஒரு வாசனை வந்துட்டுருக்கு. இப்போ இத வந்து நல்லா ஆற வச்சதுக்கு அப்புறமா ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்து, கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா நைஸா அரைச்சு எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததா நான் ஒரு 2 முருங்கைக்காய இந்த மாரி நீள நீள துண்டுகளா வெட்டி வச்சிருக்கேன். அத இந்த பேன்ல சேர்த்துட்டு, இந்த முருங்கைக்காய் வேகுற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இத மூடி வச்சு முருங்கைக்காய் வந்து வெந்துட்டு இருக்கட்டும். இப்ப நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இது அப்படியே இருக்கட்டும். அப்பப்போ மட்டும் கரெக்ட்டா வெந்துருச்சான்னு மட்டும் செக் பண்ணிக்கணும். இத அந்த ஸ்டவ்வுக்கு மாத்திர்லாம். மாத்திட்டு இதுல வந்து நம்ம முட்டைக்கோஸ் பொரியல் பண்றதுக்கு இந்த கடாயில 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு, கொஞ்சமா கடுகு, உளுந்து சேர்த்து இது நல்லா பொரியட்டும். இது கூடவே வந்து ஒரு 2 கீறின பச்சை மிளகாய், கொஞ்சம் வெங்காயம், கருவேப்பிலை இதையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா முட்டைக்கோஸ் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 200 கிராம் முட்டைக்கோஸை இந்த மாதிரி மெல்லிசா வெட்டி வச்சிருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். முட்டைக்கோஸ் சேர்த்ததுக்கு அப்புறமா இதை மெதுவா அந்த மாதிரி கிளறி விட்டுக்கணும். நல்ல சாஃப்டா எலசா இருக்கிற முட்டைக்கோஸ் நம்ம எடுத்தோம்னா ரொம்ப சீக்கிரமாவே வெந்துடும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதை மூடி வச்சு அப்பப்போ மட்டும் திறந்து பார்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த ஸ்டவ்ல நம்ம குக்கர்ல பருப்பு வச்சிருந்தோம் இல்லையா, அது ஆஃப் பண்ணி ஸ்டீம் எல்லாம் போயிடுச்சு. திறந்து பார்க்கலாம். பருப்பு நல்லா சாஃப்டா வெந்துருச்சு பாருங்க. நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். நான் வந்து கொஞ்சமா செய்யறதுனால 1/4 கப் பருப்பு தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு குவான்டிட்டி அதிகமா வேணும்னா நீங்க அதிகமான பருப்பு எடுத்துக்கோங்க. நான் இதுல கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா கலந்து வச்சிருக்கேன். இது அப்படியே இருக்கட்டும். இந்த சைட் பார்த்தீங்கன்னா, முருங்கைக்காயும் ஆல்மோஸ்ட் வெந்துருச்சு. பார்க்கும்போதே தெரியுதா கலர் சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ இதில் வந்து நம்ம வேக வச்சு வச்சிருக்க பருப்பை சேர்த்துடலாம். கூடவே நம்ம வறுத்து அரைச்சோம் இல்லையா, தேங்காய், சீரகம், மிளகு, உளுந்தெல்லாம் அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்க்குறேன். நல்லா கலந்து விட்டுலாம். இது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள், இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுலாம். நம்ம வந்து மிளகாத்தூள் எதுவும் சேர்க்காததுனால குழம்போட கலர் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். மிளகு நம்ம நிறைய சேர்த்து பண்ணிக்கிறதுனால இந்த மாதிரி தான் இருக்கும். பட் டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் அந்த மிளகு வாசனையோட. இப்போ இந்த சைடு பார்த்தீங்கன்னா, முட்டைக்கோஸ் வந்து நல்லா வெந்துருச்சு. பார்க்கும்போதே உங்களுக்கு நல்லா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கு பாருங்க. ரொம்ப சாஃப்டாகிற அளவுக்கு வேக வைக்கக்கூடாது. கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் சீரகம் சேர்த்துருக்கேன். கடைசியில் இந்த மாதிரி சீரகம் சேர்க்கும் போது நல்ல ஒரு வாசனை கொடுக்கும். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு இது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக பொடியாக நறுக்குன கொத்தமல்லி இலையும் சேர்த்தோம்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டலாம். அவ்வளோதான், முட்டைக்கோஸ் பொரியலும் ரெடி ஆயிடுச்சு. தேங்காய் போட்டு செய்யும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இங்கே குழம்பும் பார்த்திங்கன்னா ஒரு 2-3 நிமிஷமாக நல்லா கொதிச்சிட்ருக்கு. இது கொஞ்சம் நேரம் வைக்க வைக்க வந்து திக்னஸ் கொடுக்கும். நம்ம பருப்புலாம் சேர்த்துக்கிறதுனால முருங்கைக்காயும் நல்லா கரெக்டாக வெந்திருக்கு. இப்போ இதை ஆஃப் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து தாளிப்பு சேர்க்கணும். இந்த பொரிச்ச குழம்புக்கு வந்து எண்ணெயில் தாளிக்கிறத விட நெய்யில் தாளிச்சிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். இதில் கொஞ்சமாக கடுகு, கொஞ்சம் உளுந்து, இது நல்லா பொரிஞ்ச உடனே கொஞ்சம் பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கலாம். கூடவே கருவேப்பிலை. அவ்வளோதான், ரொம்பவே சிம்பிளான தாளிப்பு தான். பட் நெய்யில் செய்கிறதுனால இதை குழம்புல சேர்க்கும் போது அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் நெய்யில் தாளிப்பு போடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா கலந்து விட்டுலாம். வாசனையே அவ்வளோ சூப்பராக இருக்குது. கமகமன்னு ஒரு சூப்பரான பொரிச்ச குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நான் ஆல்ரெடி வந்து சமையல் ஆரம்பிக்கும் போதே 1 கப் அரிசிக்கு 3 கப் தண்ணி சேர்த்து இந்த குக்கரில் ரெடி பண்ணி வச்சுட்டேன். அரிசிலாம் நல்லா கழுவி தண்ணி சேர்த்து வச்சாச்சு. இப்போ இந்த குக்கரையும் ஆன் பண்ணிடலாம். அடுத்து இந்த பேனில் வந்து வெண்டைக்காய் ஃப்ரை பண்ணுறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுந்து போட்டு அது பொரிஞ்சதுக்கு அப்புறமா வெங்காயம், கருவேப்பிலை சேர்க்குறேன். பச்சை மிளகாய் நான் சேர்க்க போகிறதில்ல, அதனால வெங்காயம் மட்டும் கொஞ்சம் ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் லேசாக கலர் மாதிரி வரும்போதே வந்து நம்ம வெண்டைக்காய் சேர்த்துடலாம். நான் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு வெண்டைக்காயை
ரொம்ப பொடியா இல்லாம ஓரளவுக்கு கொஞ்சம் திக்கா இருக்கிற துண்டுகளா வெட்டி வச்சிருக்கேன். வெண்டைக்காய வந்து கொஞ்சம் முன்னாடியே நல்லா கழுவிட்டு, தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சதுக்கு அப்புறமா வெட்டி சேர்த்துக்கோங்க. அப்ப வந்து விழுவிழுப்பு தன்மை வந்து ரொம்ப அதிகமா இல்லாம நம்மளுக்கு ஈஸியா வதங்கி வந்துரும். வெண்டைக்காய் அப்படியே வதங்கிட்டே இருக்கட்டும். இடையில இடையில மட்டும் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். இப்ப வெண்டைக்காய் வந்து 3/4 பாகம் வந்து வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜ்ல வந்து இதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். உங்களுக்கு இன்னும் நல்ல ரோஸ்ட் மாரி வரணும்னா, இன்னும் கொஞ்சம் நேரம் நீங்க வதக்கிட்டே இருக்கணும். நான் வந்து அவ்ளோ நேரம் வதக்க போறதில்ல. அது வெண்டைக்காய் வதங்கிட்டு இருக்க டயத்துலயே நம்ம நெல்லிக்காய் பச்சடி செய்றதுக்கு ஒரு மிக்ஸி ஜார்ல 3 பச்சை மிளகாய், கொஞ்சமா இஞ்சி, ஒரு 2 நெல்லிக்காய வந்து கொட்டைகள நீக்கிட்டு இந்த மாரி பெரிய பெரிய துண்டுகளா வெட்டி வச்சிருக்கேன். கொஞ்சமா மட்டும் கொத்தமல்லி இலை. நெறைய சேர்க்கணும்னு அவசியம் இல்ல. கொஞ்சமா. இது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல். கொஞ்சமா உப்பு சேர்த்து, தண்ணி தேவைப்பட்டா கொஞ்சமா மட்டும் சேர்த்து, இது நல்ல ஒரு கொரகொரப்பா அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம். ரொம்ப நைஸா பேஸ்ட் மாரி அரைக்கணுன்ற அவசியம் கிடையாது. கொஞ்சம் லேஸ் கொரகொரப்பா இருந்ததுன்னா நல்லாருக்கும் அதோட டெக்ஸ்சர். அரைச்சாச்சு. இத ஒரு பவுலுக்கு மாத்திடலாம். இது கூட நல்லா உங்களுக்கு எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி வேணுமோ, அந்த அளவுக்கு நல்ல ஒரு திக்கான, கெட்டியான தயிர் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தயிர் வேணும்னாலும் நீங்க சேர்த்துக்கலாம். இல்ல கம்மியா வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். இப்ப இந்த சைடு பார்த்தீங்கன்னா, வெண்டைக்காய் வந்து ஆல்மோஸ்ட் வதங்கிருச்சு. கடைசியில வந்து கொஞ்சமா மிளகாய் தூளும், மஞ்சள் தூளும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். பச்சை மிளகாய் போடாம இந்த மாரி மிளகாத்தூள் சேர்த்து செய்யும்போது நல்லாருக்கும். நல்லா கலந்து விட்டு ஒரு 1 நிமிஷத்திலேயே வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா வெண்டைக்காய்லாம் நல்லா வதங்கிருச்சு. இப்ப வெண்டைக்காய் பொரியலும் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து இந்த நெல்லிக்காய் பச்சடிக்கு தாளிக்கிறதுக்கு கொஞ்சமா எண்ணெய் ஊத்தி, கொஞ்சம் கடுகு, கொஞ்சமா பெருங்காயமும் சேர்த்துட்டு, கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து, இந்த தாளிப்ப நம்ம பச்சடியில சேர்த்துடலாம். இதுக்கு நெறைய எண்ணெய் விட்டு தாளிக்கணும் அப்படின்ற அவசியம் இல்ல. கொஞ்சமா ஒரு 1/4 ஸ்பூன் நான் எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நல்ல ஒரு ஹெல்த்தியான, டேஸ்டியான நெல்லிக்காய் பச்சடியும் ரெடி ஆயிடுச்சு. இந்த சைடு சாதமும் வந்து குக் ஆயிடுச்சு. அவ்வளோதான். சுட சுட ஒரு சூப்பரான லஞ்ச் மெனு ரெடி. நல்ல ஒரு சுட சுட சாதத்த வந்து அப்படியே போட்டுட்டு, அது மேல வந்து கம கமன்னு மிளகு, சீரக வாசனையோட இருக்கிற முருங்கக்காய் பொரிச்ச குழம்பு. முருங்கக்காய்க்கே ஒரு ஃப்ளேவர் இருக்கும். அது கூட வந்து மிளகு, சீரகம்லாம் சேர்க்கும்போது ரொம்ப சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. அப்புறமா நம்ம செஞ்சு வச்சிருந்த முட்டைக்கோஸ் பொரியல், வெண்டைக்காய் ஃப்ரை, அப்புறம் நெல்லிக்காய் பச்சடி எல்லாத்தையுமே சர்வ் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட்டு வந்து சாம்பாருக்கு நான் பருப்பு கழுவி எடுத்து வச்சிருக்கேன். இந்த குக்கர்ல நான் 1/3 கப் அளவுக்கு பருப்பை வந்து கழுவி எடுத்திருக்கேன். இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூனோட கம்மியா வெந்தயம், ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு, பருப்பு வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 1 1/2 கப் போல தண்ணி சேர்த்துட்டு, கொஞ்சமா 1 ஸ்பூன் மட்டும் எண்ணெய் சேர்த்துட்டோம்னா, பருப்பு நல்லா மசிஞ்சு வெந்துரும். இப்போ குக்கரை மூடி போட்டுட்டு, ஸ்டீம் வந்ததுக்கு அப்புறமா வெயிட் போட்டு ஸ்டவ்வை சிம்ல வச்சு ஒரு 10 நிமிஷம் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த குக்கரை அந்த ஸ்டவ்வுக்கு மாத்திட்டு, இந்த ஸ்டவ்ல வந்து நான் ஒரு கடாய் போட்டு இதில் பீன்ஸ் பொரியல் பண்ண போறேன். கடாய் சூடானதும் அதில் கொஞ்சமா 1 டீஸ்பூன்லேருந்து 1 1/2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு, அது சூடானதும் கொஞ்சமா கடுகு, கொஞ்சம் உளுந்து, இது நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சமா கருவேப்பிலையும் சேர்த்துட்டு, ஒரு 2 பச்சை மிளகாவை கீறி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துட்டு, ஒரு சின்ன சைஸ் பெரிய வெங்காயத்தை பொடியா வெட்டி சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாமே கொஞ்சம் வதங்கட்டும். அடுத்ததா நான் ஒரு 250 கிராம் அளவுக்கு பீன்ஸை நல்லா கழுவிட்டு பொடி பொடியா வெட்டி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை மிதமான தீயிலேயே வச்சு இந்த பீன்ஸை வந்து 1 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு, கொஞ்சமா ஒரு கையளவுக்கு தண்ணி தெளிச்சு மூடி வச்சிடலாம். நான் சமையல் ஆரம்பிக்கும் போதே வந்து 1 கப் அரிசிக்கு 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இந்த குக்கர்ல அப்படியே வச்சுட்டேன். அரிசி ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் ஊறினதுக்கு அப்புறமா நம்ம வேக வச்சு எடுத்தோம்னா நல்லாயிருக்கும், சாஃப்டா இருக்கும். அதனால தான் இது அப்படியே இருக்கட்டும். பீன்ஸை வந்து நம்ம அப்பப்போ திறந்து பார்த்து நல்லா கிண்டி விட்டுக்கணும். இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, ஒரு 5லேருந்து 7 நிமிஷமா நல்லா வெந்துட்டுருக்கு. 3/4 பாகம் அளவுக்கு வெந்துருச்சு. இது கொஞ்ச நேரம் மட்டும் இருக்கட்டும்.
அடுத்து இந்த பாத்திரத்த சூடு பண்ணிட்டு நம்ம இதில் வந்து சாம்பார் ரெடி பண்ணிடலாம். பருப்பு வெந்ததுக்கு அப்புறமா நம்ம எடுத்து கலக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். அதனால கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு அதில் 1/4 ஸ்பூனோட கம்மியாக வெந்தயம், கொஞ்சமாக கடுகு, கொஞ்சம் உளுந்து இதெல்லாம் நல்லா பொரிய விட்டுறலாம். இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் போல் சீரகமும் சேர்த்து, சீரகம் கருகிராமல் பார்த்துக்கோங்க. நான் ஒரு பெரிய வெங்காயத்தை ஓரளவுக்கு பெரிய பெரிய துண்டுகளாக வெட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். நீங்கள் சாம்பார் வெங்காயம் சின்ன வெங்காயம் சேர்த்து பண்ணிங்கன்னா இன்னுமே நல்லாயிருக்கும். என்கிட்ட இல்லை அப்படின்றதுனால நான் பெருசே சேர்த்துருக்கேன். இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கலாம். நம்ம பருப்பு வேக வைக்கும் போதும் சேர்த்துருக்கோம். இப்போயும் நீங்கள் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்ல ஒரு வாசனையாக இருக்கும். கூடவே 2 மீடியம் சைஸ் தக்காளியை கொஞ்சம் பெரிய துண்டுகளாக வெட்டி சேர்த்துருக்கேன். இந்த தக்காளியும் கொஞ்சம் சாஃப்டாக மசிஞ்சு வரட்டும். இது கூட நான் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள். உங்ககிட்ட சாம்பார் தூள் இருந்ததுன்னா நீங்கள் அதுவே வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த பொடியெல்லாம் வந்து கருகிராமல் நல்லா கலந்து விட்டுறணும். அடுத்ததா நான் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு முள்ளங்கி எடுத்திருக்கேன். அந்த முள்ளங்கியை வந்து கொஞ்சம் பெரிய பெரிய ரவுண்ட் பீஸஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். காயை சேர்த்து 1 நிமிஷம் நல்லா அந்த மசாலாலேயே வதக்கி விட்டுடலாம். இது கூட வந்து ஒரு 1லேருந்து 1 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு இந்த காய் வந்து ஒரு பாதி அளவுக்கு வேகிற வரைக்கும் இருக்கட்டும். இதை மூடி வச்சு அப்படியே வச்சிடலாம். இப்போ பீன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. அப்பப்போ திறந்து மட்டும் நல்லா கிளறி விட்டுக்கணும். ஓரளவுக்கு கிரன்ச்சியாக இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். இது கூட ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூளும் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு நிமிஷம் மட்டும் இருந்ததுன்னா போதும். ஏற்கனவே வந்து பீன்ஸ் நல்லாவே வெந்துருச்சு. கடைசியில் இதில் போடுறதுக்காக ஒரு தேங்காய் துருவல் நம்ம பண்ண போகிறோம். தேங்காய் வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். இது கூட 1 டீஸ்பூன் சீரகம். நான் கீரை பொரியலுக்கும் சேர்த்தே வந்து இப்போவே அரைச்சி வச்சுக்க போகிறேன். மிக்சியில் பல்ஸ் மோடில் நல்லா ஒரு 4-5 தடவை சுற்றி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த தேங்காய் சீரகம் நம்ம மிக்சியில் அரைச்சோம் இல்லையா, அதை வந்து கடைசியில் இதில் கொஞ்சம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பீன்ஸ் பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம வந்து இந்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்து பண்ணும்போது அந்த பீன்ஸோட அந்த க்ரீன் கலரோடவே ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ இந்த ஸ்டவ்ல நம்ம சாம்பார் கொதிக்க வச்சிருந்தோம் இல்லையா, அந்த முள்ளங்கி வந்து கொஞ்சம் வெந்திருக்கு. ஒரு பாதி அளவுக்கு வந்து வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம புளி சேர்த்துடலாம். நான் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளியை வந்து தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். அதை நல்லா கரைச்சி அந்த புளி கரைசலை வந்து இதில் சேர்த்துக்கலாம். கூடவே இந்த சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துடலாம். நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சு இந்த காய் நல்லா ஓரளவுக்கு வேகிற அளவுக்கு இருக்கட்டும். இந்த ஸ்டவ்ல வந்து நான் ஒரு பேன் போட்டிருக்கேன். இதில் வந்து கீரை பொரியல் செய்கிறதுக்காக கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்து தாளிச்சுக்கலாம். கீரைக்கு வந்து உளுந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்திங்கன்னா அந்த வாசனைக்கு நல்லாயிருக்கும். ஒரு 2 காஞ்ச மிளகாயை இந்த மாதிரி பெரிய பெரிய துண்டுகளாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக வெட்டி சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து ஓரளவுக்கு லேசாக கலர் மாறுற அளவுக்கு வதங்கினா போதும். நீங்கள் வந்து எந்த பொரியல் பண்ணக்கூடிய எந்த கீரைனாலும் நல்லா அலசிட்டு சின்ன சின்ன துண்டுகளாக பொடியாக நறுக்கி நீங்கள் வந்து இதில் சேர்த்துக்கலாம். எனக்கு வந்து இங்கே கிடைக்கக்கூடிய கேல் அப்படின்ற ஒரு கீரை தான் வந்து நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் எந்த கீரை வேணாலும் இதே மாதிரி மெத்தடில் பொரியல் பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இந்த கீரையை சேர்த்துட்டு மிதமான தீயிலே வச்சு ஓப்பன்லேயே தான் நம்ம குக் பண்ணணும். ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 7 நிமிஷத்துலேயே வந்து கீரை நல்லா ரெடி ஆயிரும். கீரை வந்து ஓரளவுக்கு நல்லா குக் ஆகி கடைசியில் தான் வந்து நம்ம உப்பு சேர்க்கணும். ஏன்னா ஃபஸ்ட்டே சேர்த்துட்டோம்னா கீரையோட அளவு அதிகமாக இருக்குது அப்படின்னு நினச்சி உப்பு அதிகமாக சேர்த்துருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேர்த்ததுலேருந்து இப்போ குக் ஆனதுக்கப்புறம் நல்லா சுருங்கி வந்துருச்சு இல்லையா, இந்த ஸ்டேஜில் சேர்த்திங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும். கடைசியில் இறக்குறதுக்கு முன்னாடி நம்ம தேங்காய் சீரகம் சேர்த்து அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கீரைக்கு வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் தேங்காய். ஸோ நல்ல க்ரீனிஷாக கீரை பொரியலும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து பருப்பு திறந்து பார்க்கலாம். பருப்பு வந்து நல்லா மசிஞ்சு வெந்துருச்சு. லேசாக மட்டும் கரண்டியால் இந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கலாம்.
இப்போ காயும் வந்து ஆல்மோஸ்ட் நல்லாவே வெந்திருக்கும். இதில் வந்து நம்ம வேக வச்சு வச்சிருக்க துவரம் பருப்பையும் சேர்த்துட்டு, உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு 2 நிமிஷம் பக்கம் கொதிச்சதுன்னா போதும். மூடி வச்சிடலாம். இப்போ 2 நிமிஷம் ஆச்சு. சாம்பார் நல்லா கொதிச்சிருச்சு. பருப்பெல்லாம் சேர்ந்து ஒன்றா ரெடி ஆயிடுச்சு. கடைசியில் கொஞ்சம் பொடியாக நறுக்குன கொத்தமல்லி இலையை தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது கொஞ்சம் ஆற ஆறவே வந்து நம்மளுக்கு திக்னஸ் கொடுக்கும். அதனால நான் இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சியில் நான் வச்சுருக்கேன். சூப்பரான முள்ளங்கி சாம்பாரும் ரெடி ஆயிடுச்சு. நான் சைட்லேயே வந்து சாதத்தையும் வேக வச்சு எடுத்துட்டேன். நல்ல ஒரு சுட சுட சாதம் போட்டு, உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் கொஞ்சமாக நெய் கூட ஊற்றிட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்க அந்த முள்ளங்கி சாம்பாரையும் போட்டுட்டு, பீன்ஸ் பொரியலும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹெல்தியான ஒரு காய். ஃபைபர் ரிச்சு. அதே மாதிரி கீரையும் வந்து அயன் ரிச், ஃபைபர் ரிச். அதனால இந்த காம்பினேஷன் நம்ம செஞ்சோம்னா நம்மளுக்கு ஒரு ஹெல்தியான ஒரு காம்பினேஷனாக இருக்கும். சூப்பரான சிம்பிளான லஞ்ச் மெனு ரெடி ஆயிடுச்சு. நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். நல்ல குவாலிட்டியான அரிசியாக யூஸ் பண்ணுங்கள். அப்போ ரொம்பவே நல்லாயிருக்கும் நம்மளுக்கு. இதை ஒரு 2, 3 தடவை கழுவி எடுத்தாச்சு. தண்ணி ஊற்றி ஒரு 20 நிமிஷம் அப்படியே ஊறிட்டு இருக்கட்டும். இப்போ 20 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம அரிசியை வேக வைக்கிறதுக்கு ஒரு பேனில் தண்ணி எடுத்திருக்கேன். இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு, நம்ம ஊற வச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த அரிசியில் தண்ணியை நல்லா வடிச்சிட்டு இதில் சேர்த்துடலாம். நம்ம அரிசியை வந்து வேக வைக்கிற பக்குவம் வந்து ரொம்பவே முக்கியம் ஃப்ரைட் ரைஸ் பண்ணும்போது. அதனால அப்பப்போ வந்து நம்ம செக் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சிட்ருக்கு. அரிசி வந்து ஆல்மோஸ்ட் 3/4 பாகம் அளவுக்கு வெந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா முன்னாடி இருந்ததை விடவே பார்க்கும்போதே பாருங்கள் அரிசி நல்லா நீள நீளமாக வந்துச்சு. ஒரே ஒரு அரிசி எடுத்து இப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு உடைக்கிற பக்குவத்தை விட கொஞ்சம் அடுத்த லெவலுக்கு இருக்கணும். ரொம்ப சாஃப்டாக மசிகிற அளவுக்கு வேக வச்சிடக்கூடாது. அந்த ஸ்டேஜில் இருக்கும்போதே நம்ம வந்து சாதத்தை இந்த மாதிரி ஒரு வடிகட்டியில் வடிய விட்டுலாம். அப்படியே தண்ணியெல்லாம் நல்லா வடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு அகலமான பிளேட்டில் வந்து நம்ம இதை அப்படியே கொட்டி ஸ்ப்ரெட் பண்ணி அப்படியே ஆற விட்டணும். சாதம் வந்து நல்லா ஆறி இருந்தால் தான் நம்ம ஃப்ரைட் ரைஸ் போட்டு கிளறும் போது நம்மளுக்கு உதிரி உதிரியாக கிடைக்கும். அதனால இதை அப்படியே ஆற விட்டுலாம். அடுத்து ஒரு பேனில் ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் ஒரு 5 பல் பூண்டை வந்து பொடியாக வெட்டி சேர்த்துட்டு, அது கூடவே வெங்காயத்தோலோட கீழ் பகுதி இருக்கும் இல்லையா, அதையும் வந்து நல்லா நறுக்கி சேர்த்துக்கலாம். ஸ்டவ் வந்து நல்லா ஹை ஹீட்டில் வச்சு தான் இது பண்ணணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இதெல்லாம் வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்துலாம். மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸ்ன்றதுனால நிறைய காளான் தான் சேர்க்க போகிறோம். இருந்தாலுமே இன்னுமே ஹெல்த்தியாக இருக்கிறதுக்காக கொஞ்சமாக முட்டைக்கோஸு, குடமிளகால பச்சை மஞ்சள் வந்து கொஞ்சமாக வெட்டி வச்சுருக்கேன். அது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை ஜஸ்ட் ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா ஹை ஹீட்டில் அப்படியே வதக்கி விட்டுலாம். நம்மளுக்கு காயெல்லாம் க்ரன்ச்சியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் 1 மினிட் வதக்குனா போதும். அடுத்ததான் நம்ம காளானை வந்து சேர்த்துடலாம். காளான் வந்து ஒரு 150 கிராம் அளவுக்கு எடுத்து அதை வந்து ஓரளவுக்கு திக்காக, ரொம்ப திக்காக இல்லாமல் ஓரளவுக்கு திக்னஸ் உள்ள ஸ்லைசஸாக வெட்டி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து ஒரு 2, 3 நிமிஷம் நல்லா வதக்கிடலாம். ஹை ஹீட்லேயே வச்சு வதக்கணும். ஓரளவுக்கு நம்ம தின் ஸ்லைசஸாக, ரொம்ப மெல்லிஸாக இல்லாமல் உடையாத அளவுக்கு ஸ்லைசஸாக கட் பண்ணி வதக்கும்போது சீக்கிரமாகவே வந்து நம்மளுக்கு காளானும் வதங்கி வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. அடுத்ததாக நம்ம வடித்து ஆற வச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த சாதத்தை சேர்க்கலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ உதிரி உதிரியாக வந்திருக்குன்னு. நல்லா ஆறுனா தான் இந்த மாதிரி உதிரி உதிரியாக கிடைக்கும். இப்போ அது எல்லாத்தையும் சேர்த்துடலாம். நீங்கள் ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதுக்கு முன்னாடியே வந்து இந்த மாதிரி சாதத்தை வடித்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சமாக இந்த காய்கறி சேர்க்கறதுக்கு மட்டும் உப்பு சேர்த்துட்டு, தேவையான அளவுக்கு மிளகுத்தூள் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு, வெங்காயத்தாளோட மேல் பகுதி இருக்கும் இல்லையா, அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். மெதுவாக கிளறி விடுங்க. இந்த மாதிரி உடன்கரண்டியை வச்சு கிளறி விடுங்க. அப்போ தான் அரிசியெல்லாம் உடையாமல் நம்மளுக்கு நல்லா கிடைக்கும். நல்லா இந்த மாதிரி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். உங்களுக்கு மிளகுத்தூள் இன்னுமே வேணும்னா கூட நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கலாம். நல்ல ஒரு சூப்பரான ஹெல்தியான காளான் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. நான் சேர்த்துக்க சோயா சாஸ் வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சாஸ் இல்லாமையும் இதை பண்ணலாம்.
ஃப்ரைட் ரைஸ்க்கு ஒரு சூப்பரான காம்பினேஷன் கோபி மஞ்சூரியன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம காலிஃப்ளவரை பொரிச்சு எடுக்கிறதுக்கு ஒரு மாவு ரெடி பண்ணணும். அதனால இந்த பவுலில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு, 2 டேபிள் ஸ்பூன் சோள மாவு, கொஞ்சமாக உப்பு, கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், 3/4 டீஸ்பூன் மிளகாய் தூள், இது எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். உங்களுக்கு விருப்பப்பட்டா நீங்கள் இதுலேயே கொஞ்சமாக 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்து கலந்துக்கலாம். நான் இஞ்சி பூண்டு வந்து இதில் சேர்க்கலை. இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கட்டி இல்லாமல் நல்ல ஒரு திக்கான பஜ்ஜி மாவு பக்குவத்துக்கு வந்து நம்ம இதை கரைச்சிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கரைச்சிக்கோங்க. ரொம்ப தண்ணியாக கரைச்சிட்டிங்கனாலும் காலிஃப்ளவர் மேலே ஒட்டாமல் போயிடும். அதனால ஓரளவுக்கு திக்காக இருக்கிற மாதிரி நம்ம கரைச்சிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சாச்சு. மாவோட பக்குவம் வந்து இந்த மாதிரி இருக்கணும். இதில் வந்து நான் ஒரு மீடியம் சைஸ் காலிஃப்ளவரை நல்லா சுத்தம் பண்ணி தண்ணியெல்லாம் வடித்து எடுத்து வச்சுருக்கேன். ஓரளவுக்கு பெரிய பெரிய துண்டுகளாக நம்ம வெட்டி சேர்த்துக்கலாம். இதை வந்து இந்த மாவில் நல்லா கோட்டாகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த கன்சிஸ்டன்சியில் நம்ம மாவு இருந்தால் தான் காலிஃப்ளவர்லலாம் நல்லா ஒட்டும். ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருந்ததுன்னா காலிஃப்ளவரில் வந்து நம்ம போடும்போது எண்ணெயில் தனியாக பிரிஞ்சிடும் நம்ம மேல் மாவுலாம். அதனால கரெக்டான திக்னஸில் இருந்ததுன்னா சூப்பராக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் நல்லா கோட்டாயிருக்கு பாருங்கள். இதை வந்து நம்ம இந்த கடாயில் எண்ணெய் ஊற்றி அதில் நல்லா பொரித்து எடுத்துடலாம். கொஞ்சமாக தான் எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஏன்னா இதை ரீயூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்றதுனால கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ஒரு 4-5 தடவையாக போட்டு போட்டு எடுத்துடலாம் அப்படின்றதுனால கொஞ்சமாக வச்சு அதில் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன். இப்போ காலிஃப்ளவர் சேர்த்த உடனே நீங்கள் கிளறி விடாமல் ஒரு 30 செகண்ட் அப்படியே விட்டுருங்க. ஒரு சைடு வந்து ஓரளவுக்கு நல்லா செட் ஆனதுக்கு அப்புறமா நீங்கள் மெதுவாக அதை திருப்பி போட்டு மிதமான தீயிலேயே வச்சு நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணி எல்லா சைடும் நல்லா வெந்து ஒரு கோல்டன் கலர் ஆகணும். அந்த அளவுக்கு நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் பாருங்கள், பார்க்கும்போதே வந்து நல்ல கிறிஸ்பியாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதை எண்ணெயை வடிச்சிட்டு நம்ம எடுத்து ஒரு பிளேட்டில் தனியாக வச்சிடலாம். இதே மாதிரி நம்ம மேரினேட் பண்ணி வச்சுக்கோல அந்த காலிஃப்ளவர் எல்லாத்தையுமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்து ரெடியாக வச்சுக்கலாம். இந்த மேரினேஷன்லேயே கொஞ்சம் மாவு வந்து கீழே மீதி இருக்குது. அதனால இதை அப்படியே நான் சேவ் பண்ணி வச்சுக்க போகிறேன். கடைசியில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம காலிஃப்ளவர் ஃப்ரை பண்ண எண்ணெயிலேருந்தே மேக்ஸிமம் எடுத்துகிட்டு மீதி ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வச்சுட்டு அதுலேயே வந்து ஒரு 4-5 பல் பூண்டு, அதே அளவுக்கு இஞ்சியை பொடியாக வெட்டி சேர்த்து வதக்கிக்கலாம். கூடவே ஸ்ப்ரிங் ஆனியனோட கீழ் பகுதி அந்த கிரீன் கலர் ஒயிட் கலர்லாம் இருக்கும் இல்லையா, அது எல்லாத்தையுமே வந்து இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி சேர்த்து அதையும் வதக்கி விட்டுலாம். இது கூட குடமிளகாயை கொஞ்சம் பெரிய பெரிய துண்டுகளாக சேர்த்துருக்கேன். நான் 2 கலர் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட எது இருக்கோ நீங்கள் அதை சேர்த்துக்கலாம். சேர்த்து இதையுமே வந்து ஜஸ்ட் ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா வதக்கி விட்டுருங்க. அடுத்ததாக வந்து நான் ஒரு பெரிய தக்காளியை வந்து மிக்சியில் பியூரியாக பண்ணி சேர்த்துக்கிறேன். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூளும் சேர்த்துக்கலாம். இந்த தக்காளி மிளகாய் தூளுக்கு பதிலாக வந்து நம்ம டொமேட்டோ சாஸ், சில்லி சாஸ் வந்து சேர்ப்போம். அதுக்கு பதிலாக நான் இந்த மாதிரி செஞ்சுருக்கேன். இந்த தக்காளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இதுக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா காலிஃப்ளவர் நம்ம ஃப்ரை பண்ணும்போதே நம்ம உப்பு சேர்த்து தான் ஃப்ரை பண்ணியிருக்கோம். அதே மாதிரி நம்ம சேர்க்க போகிற சோயா சாஸ்லேயும் உப்பு இருக்கும். அதனால கரெக்டாக பார்த்து சேர்த்துக்கணும். இப்போ தக்காளியோட பச்சை வாசனையெல்லாம் நல்லா போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம காலிஃப்ளவர் போட்டு எடுக்கிறது கொஞ்சம் மாவு எடுத்தோம் இல்லையா, அதுலேயே கொஞ்சம் தண்ணி சேர்த்து இந்த கன்சிஸ்டன்சிக்கு நான் வச்சுருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரி காலிஃப்ளவர் பண்ணும்போது மாவு மீதி இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு டீஸ்பூன்லேருந்து 1.5 டீஸ்பூன் அளவுக்கு சோள மாவை தண்ணியில் கரைச்சி சேர்த்துக்கோங்க. நான் அதை சேர்த்துட்டு கொஞ்சமாக ஒரு 1/4 கப் மட்டும் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துருக்கேன். நல்லா வந்து நம்மளுக்கு திக்காய் வரும். அதனால் ஓரளவுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்திங்கன்னா தான் அது குக் ஆகிற டயத்துக்குள்ளே நம்மளுக்கு அந்த திக்னஸ் எல்லாமே வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா முன்னாடி இருந்ததோடையே இப்போ பாருங்கள் திக்காய் ஒரு மாதிரி நம்மளுக்கு ஷைனிங்காக வந்திருக்கு நம்ம சேர்த்த மாவுனால. இந்த அளவுக்கு நல்லா திக்காகிற வரைக்கும் நம்ம கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும். நல்ல கரெக்டான கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம பொரிச்சு வச்சுருக்க காலிஃப்ளவர் எல்லாத்தையுமே நம்ம இதில் சேர்த்துடலாம். கூடவே நான் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்க்குறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவை இல்லாட்டி நீங்கள் விட்டுடலாம். இப்போ காலிஃப்ளவரை வந்து மெதுவாக உடஞ்சிடாமல் நம்ம அந்த சாஸில் நல்லா அதுக்கு கோட் ஆகிற அளவுக்கு அப்படியே மிக்ஸ் பண்ணி விடணும். இது வந்து கொஞ்சம் நேரத்துலேயே வந்து நல்லா திக்காகி வந்துடும். அதனால நீங்கள் ரொம்ப ட்ரை ஆகிற வரைக்கும் வச்சுருந்தீங்கன்னா ரொம்பவே ட்ரை ஆயிரும். இப்போ கடைசியில் வந்து
பொடியாக நறுக்குன ஸ்ப்ரிங் ஆனியனை வந்து நம்ம மேலே தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது கொஞ்சம் ஆற ஆற பார்த்தீங்கன்னா நல்லாவே திக்காகி வந்துடும். அதனால் இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணோம்னா கரெக்டாக இருக்கும். சூப்பராக நம்மளுக்கு ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கிற மாதிரியே எவ்வளோ ஈஸியாக எவ்வளோ டேஸ்டியான ஒரு கோபி மஞ்சூரியன் ரெடி. கொள்ளு ரசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு குக்கரில் 1/2 கப் அளவுக்கு கொள்ளு எடுத்துக்கலாம். இந்த கொள்ளில் வந்து கல் எதுவும் இல்லாமல் பார்த்து எடுத்துக்கோங்க. நான் கழுவாமல் தான் இப்போ சேர்க்குறேன். இந்த மிதமான தீயில வச்சு கைவிடாமல் நல்லா கிளறி கிளறி விட்டு வறுத்துக்கணும். ஒரு 5 நிமிஷம் பக்கம் அந்த கொள்ளை நல்லா வறுக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வாசனை வந்து கொள்ளும் நல்லா வறுப்பட்டுருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே ஆற விட்டுலாம். ஆறினதுக்கப்புறமா ஒரு 2-3 தடவை கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இது வேகிற அளவுக்கு தண்ணி சேர்க்கணும். 1/2 கப் கொள்ளுக்கு நான் 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். இப்போ குக்கரை மூடி வச்சுட்டு ஸ்டீம் வந்ததுக்கப்புறமா வெயிட்டை போட்டுட்டு ஸ்டவ்வை நல்லா சிம்மில் வச்சு ஒரு 5லேருந்து 6 விசில் வேக வச்சோம்னா கரெக்டாக இருக்கும். கொள்ளு வந்து நல்லா சாஃப்டாக வெந்து கிடைக்கும் நம்மளுக்கு. இப்போது ஸ்டீம்லாம் ரிலீஸ் ஆயிடுச்சு. திறந்து பார்க்கலாம். நம்ம ரசத்துக்கு வேணும் அப்படின்றதுனால நிறைய தண்ணி ஊற்றி வேக வச்சுருக்கோம். கொள்ளுமே பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக வெந்துடுச்சு. இப்போது இந்த கொள்ளு வேக வச்ச தண்ணியை ரசத்துக்கு தனியாக ஒரு பவுலில் மாற்றி எடுத்துட்டு அந்த மீதி இருக்கிற கொள்ளில் வந்து நீங்கள் கொள்ளு குழம்போ இல்லை துவையல் இல்லாட்டி கொள்ளு சுண்டல் மாதிரி தாளித்து கூட செய்யலாம். ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். இப்போது ரசத்துக்கு மசாலா ரெடி பண்ணிடலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், ஒரே ஒரு பச்சை மிளகாய். பச்சை மிளகாய் வந்து நான் கம்மியாக சேர்க்குறேன். மிளகோட காரம் அதிகமாக இருந்ததுன்னா நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக. ஒரு 4-5 கருவேப்பிலை, 5 பல் பூண்டு, நல்ல பெரிய பூண்டாக எடுத்துக்கோங்க. 5 பல் சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் லேசாக குறைன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அடுத்து ரசத்துக்கு தாளித்து விட்டலாம். ஒரு பேனில் கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானது ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம், கொஞ்சமாக கடுகு, கொஞ்சம் உளுந்து, இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கறிவேப்பிலை, அப்புறம் நம்ம மசாலா அரைச்சோம் இல்லையா ரசத்துக்கு, அதையும் சேர்த்துட்டு லேசாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூளையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டலாம். அடுத்ததான் நல்ல ஒரு பெரிய தக்காளி, நல்லா பழுத்த தக்காளியை பொடியாக வெட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு வதக்கி விட்டுறணும். நல்லா தக்காளி சாஃப்டாக வதங்கிச்சு பாருங்கள். நம்ம கொள்ளு வேக வச்சு எடுத்து வச்சிருந்தோம்லே அந்த தண்ணியை இப்போ சேர்த்துடலாம். இது கூடவே ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு புளியை வந்து ஊற வச்சுருந்தேன், அதையும் கரைச்சி அந்த புளி கரைசலை வந்து சேர்த்துடலாம். அதுக்கப்புறமா நம்மளுக்கு ரசம் எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். நான் கிட்டத்தட்ட ஒரு 3/4 கப் அளவுக்கு தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கேன். இப்போது இது கூட ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் தேவையான அளவு உப்பையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டலாம். ரசம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தளன்னு கொதிக்கக்கூடாது. ஓரங்களில் வந்து லேசாக நுர கட்டி வரும், அந்த அளவு தான் நம்ம வந்து அதை கொதிக்க வைக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா ஓரத்துலலாம் அப்படியே நுர கட்டி வருது பாருங்கள், இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். இந்த மாதிரி வந்த உடனே நம்ம உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக பொடியாக நறுக்குன்னு கொத்தமல்லி இலையை சேர்த்துடலாம். நல்லா கலந்து விட்டணும். அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ரொம்பவே சுவையான கொள்ளு ரசம் ரெடி. மொறுமொறுன்னு உதிரியாக உருளைக்கிழங்கு ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு நான் ஒரு 3 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நல்ல ஒரு கிண்ணுன்னு இருக்கிற மாதிரி கிழங்கு நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இதை ஃபஸ்ட்டு வந்து நல்லா கழுவிட்டு தோல் சீவி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ இந்த கிழங்கு வந்து ஒரே சைஸாக நம்ம கட் பண்ணிக்கலாம். குட்டி குட்டி க்யூப்ஸாக வந்து நான் கட் பண்ணிக்க போகிறேன். முக்கியமாக வந்து நீங்கள் கிழங்க ஒரே மாதிரி கட் பண்ணுறது ஒரு ஃபஸ்ட்டு டிப்பு. ஏன்னா ஒரே சைஸில் இருந்தால் தான் நம்மளுக்கு வேகிறதுக்கு ஒரே மாதிரி நல்லா ஒன்று போல் வெந்து வரும். இல்லாட்டி ஒரு சிலது கருகியும் ஒரு சிலது உள்ளே வேகாமையும் இருக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஒரே சைஸாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ உருளைக்கிழங்கு எல்லாமே பாருங்கள் ஒரே மாதிரி இந்த சைஸ் க்யூப்ஸாக வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன்.
இது நம்ம அப்படியே ஃப்ரை பண்ணாமல் அடுத்து ஒரு ஸ்டெப் நம்ம பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணணும். என்ன பண்ண போகிறேன்னா, இந்த பவுலில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக தண்ணி வச்சுருக்கேன். நம்ம கட் பண்ண உருளைக்கிழங்க ஃபுல்லாக இதில் போட்டுடணும். இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண பார்த்திங்கன்னா அந்த உருளைக்கிழங்குல உள்ள அந்த ஸ்டார்ச் எல்லாமே இந்த தண்ணியில் வந்து வருது பாருங்கள். தண்ணியோட கலரே அப்படியே மாறுது. இப்போது இதை வந்து இந்த தண்ணியை வடிச்சிட்டு இன்னும் ஒரு 2 தடவை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடுறேன். உருளைக்கிழங்குல வந்து நீங்கள் தண்ணியில் போடும்போது தண்ணி தெளிவாகவே இருக்கணும். அந்த அளவுக்கு நீங்கள் ஒரு 2-3 தடவை கழுவிட்டிங்கன்னா அதில் உள்ள அந்த ஸ்டார்ச் கண்டென்ட் எல்லாம் போயிடும். அந்த மாதிரி நான் கழுவி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ பாருங்கள், தண்ணி நல்ல தெளிவாக இருக்குது. நான் ஒரு 3 தடவை வாஷ் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ உருளைக்கிழங்கு ரெடியாக இருக்குது. அடுத்து நம்ம ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அடுத்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம எந்த பேனில் ஃப்ரை பண்ண போகிறோம் அப்படின்றதும் இருக்குது. பொதுவாக வந்து நல்ல ஒரு அடிகனமான பேன், முக்கியமாக கேஸ்ட் அயனாக இருந்ததுன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம நான்ஸ்டிக்லேயோ இல்லை ரொம்ப லேசான பாத்திரத்துலையோ நம்ம ஃப்ரை பண்ணும்போது நம்மளுக்கு அது ஒட்டிக்கும், கரெக்டாக வராது. பட் நீங்கள் கேஸ்ட் அயனில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக வரும். இப்போ இந்த பேனை சூடு பண்ணிவிட்டு இதில் 1 டேபிள் ஸ்பூன், 1லேருந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் இதில் கொஞ்சமாக கடுகு, உளுந்து சேர்த்து நல்லா பொரிய விட்டுடலாம். இது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு 3 பல் பூண்டை நல்ல பொடியாக வெட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இந்த கருவேப்பிலை பூண்டெல்லாம் லேசாக அந்த எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுட்டு அடுத்ததாக ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக வெட்டி சேர்த்துக்கிறேன். வெங்காயத்தை லேசாக வதக்கி விட்டுடலாம். நான் இன்றைக்கி வந்து பூண்டு சேர்த்துருக்கிறதுனால நான் பெருங்காயம் சேர்க்கல. நீங்கள் பூண்டு வேண்டான்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக வந்து பெருங்காயம் சேர்த்து வதக்கிக்கோங்க. அடுத்ததான் நம்ம தண்ணியில் போட்டு வச்சுருக்கோம் இல்லையா, குட்டி குட்டி க்யூப்ஸாக கட் பண்ண உருளைக்கிழங்கு, அதில் வந்து நம்ம தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு இதில் சேர்த்துக்கலாம். இந்த சைஸ்க்கு பேனுக்கு இந்த ஒரு 3/4 கிலோ வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு நல்லா தாராளமாக இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் எடுக்கிற பேன் சைஸை பொறுத்து உங்களோட அளவை வந்து நீங்கள் மாற்றிக்கணும். இப்போ இந்த உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் சேர்த்ததுக்கு அப்புறமா நல்ல மிதமான தீயில வச்சு ஒரு 2-3 நிமிஷம் வதக்கி விட்டுட்டே இருக்கணும். இப்போ ஒரு 3 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டு இதை அப்படியே அப்பப்போ கிளறி விட்டுட்டே இருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா முன்னாடி இருந்ததோடவே கலர் கொஞ்சம் லைட்டாக மாறிட்டு வருது. இன்னும் கொஞ்சம் நேரம் அப்படியே வதக்கிட்டே இருக்கலாம். நீங்கள் அப்பப்போ கிளறி விட்டிங்கன்னா தான் எல்லா பக்கமுமே ஒன்று போல் நம்மளுக்கு ரோஸ்ட் ஆகி கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இன்னுமே நல்ல கொஞ்சம் கலர் ஏறி இருக்குது. அதோட ஓரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ப்ரௌனிஷாக மாறிட்டு வருது இல்லையா. ஆல்மோஸ்ட் இது வந்து 50% மேலேயே குக் ஆயிடுச்சு. இது அப்படியே இதே மெத்தட்லேயே நமக்கு மிக்ஸ் பண்ணி குக் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போது சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். நல்ல கிறிஸ்பியாக வந்திருக்கு. உருளைக்கிழங்கும் இந்த ப்ரெஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் தான் நம்ம வந்து மிளகாத்தூளும் மஞ்சத்தூளும் சேர்க்க போகிறோம். முன்னாடியே நீங்கள் சேர்த்துட்டீங்க அப்படின்னா அந்த நம்ம சேர்க்குற பொடியெல்லாம் கொஞ்சம் கருகின மாதிரி ஆயிடும். அதனால் உருளைக்கிழங்கு ஆல்மோஸ்ட் ஒரு 95% வெந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம இந்த பொடியை சேர்க்கணும். இப்போ இதில் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூளும் ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் உங்களுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுட்டு கடைசியில் ஒரு 1 ஸ்பூன் மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 1லேருந்து 2 நிமிஷம் மட்டும் நீங்கள் நல்லா ஃப்ரை பண்ணிங்கன்னா போதும். பொடி சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் இருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. நல்லா மிக்ஸ் பண்ணி சூப்பராக அந்த உருளைக்கிழங்கு எல்லாத்துலேயும் இந்த பொடி நல்லா கோட் ஆயிடுச்சு. நல்ல கலர்ஃபுல்லாக பார்க்கும்போதே பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக உதிரியாக வந்திருக்குன்னு. ரொம்ப சுவையான மொச்சை குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஒரு 1/4 கிலோ அளவுக்கு காஞ்ச மொச்சை எடுத்துருந்தேன். இதை வந்து நல்லா கழுவிட்டு ஓவர் நைட் 8 மணி நேரம் வந்து ஊற வச்சுருக்கேன். இப்போ நல்லா ஊறிச்சு. இது தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு இதை ப்ரெஷர் குக்கரில் மாற்றிடலாம். இது வேகிற அளவுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுலாம்.
இப்போ ப்ரெஷர் குக்கரை மூடி வச்சு ஸ்டீம் வந்ததுக்கப்புறமா வெயிட் போட்டு மீடியம் ஃப்ளேமில் 3 விசில் வேக வச்சுக்கோங்க. கரெக்டான அளவு வேக வச்சு எடுக்கணும். ஏன்னா ரொம்ப அதிகமான நேரம் வேக வச்சிட்டிங்கன்னா இதெல்லாம் குழஞ்சி போயிடும். அதனால் கொஞ்சம் கவனமாக கரெக்டாக வேக வச்சு எடுத்துக்கணும். இப்போ 3 விசில் வேக வச்சு நான் எடுத்திருக்கேன். இப்போ திறந்து பார்க்கலாம். கரெக்டாக வெந்திருக்கு பாருங்கள், சாஃப்டாக இருக்குது. இந்த மாதிரி இருக்கணும். நான் வந்து இந்த தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு தான் குழம்புக்கு யூஸ் பண்ண போகிறேன். இப்போ சப்போஸ் வந்து உங்களுக்கு இந்த தண்ணியோடையே நீங்கள் யூஸ் பண்ணணுனாலும் நீங்கள் அப்படியே வச்சுக்கலாம். ஏன்னா மொச்சையில் வந்து நிறைய வாயுத்தன்மை இருக்கும் இல்லையா, அதனால தண்ணியை வடிச்சிட்டா அது கொஞ்சம் குறையும். அதனால நான் வடிச்சிட்டு யூஸ் பண்ணிக்க போகிறேன். இப்போ குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு, நல்லெண்ணெய் சேர்த்திங்கன்னா இன்னுமே நல்லாயிருக்கும். எண்ணெய் சூடான உடனே ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்த உடனே ஒரு 6 பெரிய பல் பூண்டை இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய துண்டுகளாக வெட்டி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். பூண்டை அந்த எண்ணெயில் லேசாக வதங்கின உடனே ஒரு 15 போல் சின்ன வெங்காயத்தை பொடியாக வெட்டி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கணும். கூடவே கொஞ்சமாக கறிவேப்பிலை. இப்போ இந்த வெங்காயம் பூண்டு எல்லாமே இந்த எண்ணெயிலே நல்லா வதங்கணும். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் ஓரளவுக்கு கண்ணாடி பதம் வந்துடுச்சு. இதில் வந்து நம்ம மசாலா தூளெல்லாம் சேர்த்துடலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தூள். மிளகாய் தூள் வந்து உங்களுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 1லேருந்து 2 நிமிஷம் வதக்கிக்கணும். அடுத்து தக்காளி விழுது சேர்க்கணும். நான் ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளியை மிக்சியில் கட் பண்ணி போட்டு இந்த மாதிரி நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துருக்கேன், இது சேர்த்துடலாம். அப்புறம் இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். நம்ம மொச்சை வேக வைக்கும் போதும் உப்பு சேர்த்தோம், அதனால் அதையும் கணக்கு பண்ணி கரெக்டாக சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு நம்ம சேர்த்த தக்காளி விழுதோட பச்சை வாசனையெல்லாம் போகிற அளவுக்கு வதக்கிக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி ஓரங்கள்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மொச்சையை சேர்த்துட்டு இது நல்லா அந்த மசாலாலேயே 1 நிமிஷம் மட்டும் குக் ஆகட்டும். அடுத்து புளி கரைசல் சேர்க்க போகிறேன். ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளியை தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இப்போது இதை நல்லா கரைச்சி அந்த புளி கரைசல் சேர்த்துடலாம். இப்போது ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். அதுக்கப்புறமா உங்களுக்கு குழம்பு எந்த கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்க்கணும். நான் நார்மலான தண்ணி சேர்க்காமல் கொஞ்சம் சூடான தண்ணி சேர்க்குறேன். இந்த மாதிரி சேர்க்கும்போது குழம்பு வந்து நீர்த்து போகாமல் நல்லா கரெக்டான கன்சிஸ்டன்சியில் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ நான் ஒரு 1.5 கப் அளவுக்கு சூடான தண்ணி சேர்த்தாச்சு. இது நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். ஏன்னா மொச்சையெல்லாம் ஆல்ரெடி நல்லா வெந்துடுச்சு. நம்ம சேர்த்த மசாலாவும் பச்சை வாசனை போக வதக்கிட்டோம். அதனால் ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கணுன்ற அவசியம் இல்லை. அந்த புளி இதெல்லாம் வந்து ஒன்றா சேரணும் இல்லையா, அதுக்காக ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சா போதும். இப்போ 5 நிமிஷம் ஆச்சு. பாருங்கள், மேலெல்லாம் எண்ணெய் தெளிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ குழம்பு வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியான ரொம்பவே சுவையான மொச்சை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஈஸியான ரொம்பவே சுவையான ஒரு பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடான உடனே 1/2 டீஸ்பூன் கடுகு நல்லா பொரிய ஆரம்பிக்கும் போது ஒரு 1/2 டீஸ்பூன் உளுந்து, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு. இந்த உளுந்தும் கடலைப்பருப்பும் நல்லா பொன்னிறமாக மாறுற அளவுக்கு நல்லா வறுத்துக்கணும். இது கூட ஒரு 1/2 கப் அளவுக்கு பொடியாக நறுக்கின வெங்காயம், கொஞ்சமாக கறிவேப்பிலை, 3 பூண்டை வந்து நீளமாக வெட்டி வச்சுருக்கேன், அதை எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த வெங்காயம் பூண்டெல்லாம் 1 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுலாம். நான் ஒரு 1/2 கிலோ அளவுக்கு சவுச்சவை தோல்லாம் சீவிட்டு இந்த அளவுக்கு ஓரளவுக்கு மீடியம் சைஸ் துண்டுகளாக வெட்டி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு 2-3 நிமிஷம் வதக்கிக்கணும்.
இது கூட ஒரு 2 கை அளவு தண்ணி சேர்த்துட்டு இதை மூடி வச்சிடலாம். ஸ்டவ்வை மிதமான தீயில் வச்சு ஒரு 3 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ சவுச்சவ் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு லேசாக வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு சேர்த்துடலாம். நல்லா கலந்து விட்டுட்டு மறுபடியும் மூடி வச்சு காய் வந்து நல்லா வேகிற அளவுக்கு இருக்கட்டும். அப்பப்போ திறந்து பார்த்து கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ வெந்துட்டுருக்க டயத்தில் நம்ம இதுக்கு வந்து ஒரு தேங்காய் சேர்த்து ஒரு மசாலா அரைக்க போகிறோம். இந்த மிக்ஸி ஜாரில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துண்டு, கூடவே 2 பச்சை மிளகாய், அதையும் சின்ன சின்னதாக வெட்டி சேர்த்துருக்கேன். ஒரு அரை டீஸ்பூன் சீரகம். இது எல்லாத்தையும் தண்ணி எதுவும் சேர்க்காம கொரகொரப்பாக அரைச்சிக்கலாம். இப்போ திறந்து பார்க்கலாம். காய் பார்த்திங்கன்னா நல்லாவே வெந்துருச்சு. ரொம்ப சாஃப்டாக வேகணும்னு அவசியம் இல்லை. ஓரளவுக்கு கரெக்டாக வெந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் இந்த பொரியல். இப்போ இதில் வந்து நம்ம அரைச்ச அந்த தேங்காய் கலவையை சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமாக பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப ரொம்ப சுவையான, ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய சவுச்சவ் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. சூப்பரான வெண்டைக்காய் காரக்குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு இந்த பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதும் வெண்டைக்காய் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 150 கிராம் வெண்டைக்காயை நல்லா கழுவிட்டு இந்த அளவுக்கு பெரிய பெரிய துண்டுகளாக வெட்டி வச்சுருக்கேன். இதை இந்த எண்ணெயில் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டணும். ஸ்டவ்வை மிதமான தீயிலேயே வச்சு அதோட விழுவிழுப்பு தன்மை ஓரளவுக்கு போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் ஆல்மோஸ்ட் பாதி வதங்கிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம வதக்கணும்னா கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா வெண்டைக்காயில் மேல் பகுதியில் வந்து லேஸாக ப்ரௌன் கலர் ஸ்பாட்ஸ் வந்திருக்கு. இந்த மாதிரி வந்துடுச்சுன்னா வெண்டைக்காய் நல்லா வதங்கிடுச்சுன்னு அர்த்தம். விழுவிழுப்பு தன்மையும் நல்லாவே குறைஞ்சிருச்சு. இப்போது இந்த வெண்டைக்காயை தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சிடலாம். அதே பேன்லேயே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதும் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, அரை டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, அரை டீஸ்பூன் மிளகு, அரை டீஸ்பூன் சீரகம், அரை டீஸ்பூன் சோம்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்ல ஒரு வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கணும். கருகிராமல் பார்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 1/4 ஸ்பூனை விட கொஞ்சம் கம்மியாகவே வெந்தயத்தையும் சேர்த்து அதையும் நல்லா அந்த எண்ணெயிலேயே பொரிய விட்டுறணும். அடுத்ததாக ஒரு 10 போல் சின்ன வெங்காயத்தை 2 வெட்டி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போதே ஒரு 3 பல் பூண்டையும் சேர்த்து வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் பூண்டு எல்லாமே நல்ல கலர் மாதிரி வதங்கணும், அந்த அளவுக்கு நம்ம வதக்கிக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்ல கலர் மாதிரி வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 2 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தூள், இது எல்லாத்தையும் சேர்த்து அந்த எண்ணெயிலே ஒரு நிமிஷம் நல்லா பரட்டி விட்டுருங்க. பொடியெல்லாம் வந்து கருகிராமல் பார்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளியும் வெட்டி அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி கொஞ்சம் நல்லா சாஃப்டாக மசிஞ்சு வரணும், அந்த அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுறணும். இப்போ தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆற விட்டுடலாம். இது நல்லா ஆறினதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அடுத்து நம்ம குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இதில் கொஞ்சமாக வெந்தயம், கொஞ்சம் கடுகு, உளுந்து இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதும் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த மசாலா, அதையும் சேர்த்துடலாம்.
இது அப்படியே ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கணும் அந்த எண்ணெயிலேயே. நம்ம ஏற்கனவே நல்லா வதக்கி தான் செஞ்சுருக்கோம், அதனால ரொம்ப நேரம் வதக்கணுன்ற அவசியம் கிடையாது. அடுத்ததாக மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அந்த மசாலா எல்லாத்தையும் நல்லா ஒன்றா கலந்து எடுத்துடலாம். உங்களுக்கு குழம்பு எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக புளி கரைசல் சேர்க்கணும். நான் ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு புளியை வந்து தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். அதை நல்லா கரைச்சி இந்த புளி கரைசலை வடிகட்டி இதில் சேர்த்துடலாம். அடுத்து குழம்புக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு ஒரு 2-3 நிமிஷம் அந்த புளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிக்கட்டும். மூடி வச்சிடலாம், அப்படியே இருக்கட்டும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 3 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம திறந்து பார்க்கலாம். குழம்பு வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நான் வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த வெண்டைக்காயை சேர்த்துற போகிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு, உங்களுக்கு குழம்பு இன்னும் கொஞ்சம் திக்காக இருக்குது அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா கொஞ்சமாக மட்டும் சூட வச்சு தண்ணி சேர்த்துக்கோங்க, சூடான தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு மறுபடியும் மூடி போட்டு ஸ்டவ்வை நல்லா சிம்மில் வச்சு ஒரு 3 நிமிஷம் வச்சுக்க போகிறேன். இப்போ 3 நிமிஷம் ஆயிடுச்சு. திறந்து பார்க்கலாம். எண்ணெயெல்லாம் மேலே தெளிஞ்சு வந்து அந்த வெண்டைக்காயெலாம் அந்த மசாலாவோடு சேர்ந்து நல்லா வெந்து சூப்பராக நல்ல ஒரு பார்க்குறதுக்கே சாப்பிடணுன்னு தோன்ற அளவுக்கு ஒரு காரசாரமான குழம்பு ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். சூடான சாதத்தில் போட்டு சாப்பிட்டோம்னா சைட் டிஷ்க்கு வந்து அப்பளம் இல்லை கூட்டு அந்த மாதிரி இருந்ததுனாலே சூப்பராக இருக்கும். முட்டைக்கோஸோட பச்சை பட்டாணி சேர்த்து ரொம்பவே சிம்பிளாக டேஸ்டியாக ஒரு பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனை ஹீட் பண்ணி அதில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு, எண்ணெய் சூடானதும் அதில் கொஞ்சமாக கடுகு, கொஞ்சம் உளுந்து சேர்த்து இது ரெண்டும் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சம் கறிவேப்பிலை, ஒரு 3 பச்சை மிளகாயை நீல வாக்கில் கீறி சேர்த்துட்டு அதையும் லேசாக வதக்கி விட்டுறணும். அடுத்ததாக ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக வெட்டி சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா பச்சை பட்டாணி சேர்க்கணும். நான் வந்து இன்றைக்கி 1/2 கப் அளவுக்கு ஃப்ரோசன் பட்டாணி சேர்க்குறேன். நீங்கள் ஃப்ரெஷ்ஷான பட்டாணியும் சேர்த்து பண்ணலாம். ஃப்ரெஷ்ஷான பட்டாணி சேர்த்திங்கன்னா அது வேகிறதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் எடுக்கும். இப்போ இந்த பட்டாணியை ஒரு 3 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டணும். இப்போ ஃப்ரோசன்றதுனால 3 நிமிஷத்துலேயே நல்லா வதங்கிடும். நீங்கள் ஃப்ரெஷ் பட்டாணி சேர்க்குறீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 3-4 நிமிஷம் வதக்கிக்கோங்க. இப்போ பட்டாணி ஆல்மோஸ்ட் பாதிக்கு மேலேயே வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 150 கிராம் அளவுக்கு முட்டைக்கோஸை இந்த மாதிரி நீளமாக ஷ்ரெட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். முட்டைக்கோஸை நல்ல மெல்லிஸாக நீங்கள் ஸ்லைஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா பொரியல் வந்து சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும், பார்க்கும்போதும் நல்ல உதிரியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ முட்டைக்கோஸ் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா லேசாக பெரட்டி விட்டு ஒரு 2-3 நிமிஷம் வதக்கிடலாம். கொஞ்சம் வதங்கி வரும்போதே வந்து நம்மளுக்கு குவான்டிட்டி குறைஞ்சி சுருங்கி வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம உப்பு சேர்த்தோம்னா கரெக்டாக இருக்கும். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆல்மோஸ்ட் முட்டைக்கோஸுமே நல்லா வெந்துருச்சு. ஒரு நிமிஷம் மட்டும் குக் பண்ணால் போதும். இப்போ கடைசியில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேன். எப்போவுமே பொரியலுக்கு வந்து கடைசியில் கொஞ்சம் சீரகம் சேர்த்தோம்னா அந்த வாசனையோடு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அப்புறமா ஒரு 1/4 கப் அளவுக்கு துருவின தேங்காய் இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான ரொம்ப டேஸ்டியான முட்டைக்கோஸ் பச்சை பட்டாணி பொரியல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிங்கன்னா எப்படி வந்தது அப்படின்ற கமெண்ட்ஸையும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.